நியூஸ் ஆஃப் மனாரின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மைத்திரி ரணில் உள்ளிட்டவர்களுக்கு எதிராக விசாரணை. சட்டம் அதிபர் திணைக்களம் அதிரடி உத்தரவு. புதிய பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் மக்களின் உரிமைகளை பறிக்கும் முயற்சி என ஸ்ரீதரன் எம்பி குற்றச்சாட்டு. எரிபொருளை சேமிக்க வேண்டாம், மீறினால் மீண்டும் QR முறை அமல்படுத்தப்படும் என எச்சரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் JVPக்கு தொடர்பு, முறையான விசாரணைகள் நடைபெறாது என திசகுட்டியார் ஆட்சி குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட 6 இலங்கையர்கள். தென்கொரியாவை அழித்து விடுவோம், வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. ஈரான் தாக்கினால் இதுவரை கண்டிராத பதிலடி, டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகு கடும் எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்து விசாரணைகளை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைவாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுக்கு எதிராக முறையான விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு சட்டம் அதிபர் திணைக்களம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப் பீரிஸ் மற்றும் பிரதி மன்றாடியார் நாயகம் மாதவன் தென்னகோன் ஆகியோரின் கையொப்பத்துடன் CID பணியாளர் ஸ்னானி அபேசகரவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள விசேட கடிதத்திலேயே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட தவறியமை மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய கடமைகளில் இருந்து தவறியமை போன்ற காரணங்களுக்காக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் பெயரிடப்பட்டுள்ள அரசியல் தலைவர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகளுக்கு எதிராக உடனடி சட்ட நடவடிக்கை முன்னெடுக்குமாறு அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விசாரணை பட்டியலில் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் பிரதமர், முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித ஜெயசுந்தரம் மற்றும் நிலந்த ஜெயவர்தன, தேசப்பந்து தென்னகோன் உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை ஆழமாக ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் குற்றவியல் விசாரணைகளை மேற்கொண்டு விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சட்டம் அதிபர் திணைக்களம் பணிப்புரை விடுத்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் உயர்மட்ட அரசியல் மற்றும் பாதுகாப்பு பிரமுகர்களுக்கு எதிராக இவ்வாறானதொரு நேரடி விசாரணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை நாட்டின் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி கிடைப்பதற்கான முக்கிய நகர்வாகவும் இது பார்க்கப்படுகின்றது. இலங்கை அரசு கொண்டுவர திட்டமிட்டிருக்கின்ற புதிய அரசை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாக்கும் சட்டம் மூலம் பழைய பயங்கரவாத தடை சட்டத்தை விட ஆபத்தானது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இந்த புதிய சட்டம் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நசுக்கவும் ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களை முடக்கவும் வழிவகுக்கும் என்றும் அவர் குற்றம் சாட்டுகின்றார். இந்த சட்டமூலத்தில் பயங்கரவாதம் என்பதற்கான வரையறை மிகவும் விரிவாகவும் தெளிவற்றதாகவும் இருப்பதாக ஸ்ரீதரன் எம்பி குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தை ஒரு காரியத்தை செய்ய தூண்டுவது அல்லது பொதுமக்களை அச்சுறுத்துவது போன்ற வாசகங்கள் மூலமாக சாதாரண அரசியல் செயல்பாடுகளை கூட பயங்கரவாதமாக சித்தரிக்க முடியும் என அவர் கவலை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக வடகிழக்கு பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் நில உரிமை போராட்டங்கள் மற்றும் நினைவேந்தல் நிகழ்வுகளை முடக்க இந்த சட்டம் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். மேலும் பிடியாணையின்றி கைது செய்தல், நீண்டகால தடுத்து வைத்தல் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு வழங்கப்பட்டுள்ள அதீத அதிகாரங்கள் ஆகியவை மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுக்கும் எனவும் பழைய சட்டத்திலிருந்து மோசமான சரத்துக்கள் நீக்கப்படுவதற்கு பதிலாக புதிய பெயரில் அவை மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இது இலங்கையின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக சிறுபான்மை இனத்தவருக்கு மத்தியில் மேலும் அச்சத்தையும் பாதுகாப்பற்ற உணர்வையுமே ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சட்டமூலத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் சர்வதேச மனித உரிமை தரங்களுக்கு உட்பட்டு புதிய சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் இந்த சட்டம் குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க மார்ச் 2026 இறுதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் சிவில் அமைப்புகள் இதற்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் எரிபொருளை சேமிக்க தொடங்கியுள்ளதனால் எரிபொருள் நிலையங்களில் மீண்டும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலை தொடர்ந்து பொதுமக்கள் பொறுப்பற்ற முறையில் எரிபொருளை சேமிப்பதை தவிர்க்காவிட்டால் மீண்டும் QR கோட் முறைமையை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என எரிசக்தி அமைச்சர் மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தற்போது நாட்டில் அடுத்த 37 நாட்களுக்கு தேவையான
முழுமையான பெட்ரோல் மற்றும் டீசல் கையிருப்பு உள்ள நிலையில் பொதுமக்கள் வழமைக்கு மாறாக அதிகப்படியான எரிபொருளை கொள்வனவு செய்வதும் செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி வருகின்றது. குறிப்பாக கேன் மற்றும் பெரல்களில் எரிபொருளை நிரப்பி பதுக்கி வைப்பது கண்டறியப்பட்டார். அத்தகைய எரிபொருள் நிலையங்களுக்கு விநியோகம் உடனடியாக நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் நிலையங்களுக்கு அருகில் நீண்ட வரிசை உருவாவதை தடுக்க போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தகவலின்படி கடந்த 2 நாட்களில் எரிபொருளுக்கான தேவை 40% மேலாக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் எரிபொருள் இருப்பு தாராளமாக உள்ளது. ஆனால் அனைவரும் ஒரே நேரத்தில் சேமிக்க நினைத்தால் விநியோக சங்கிலியில் சிக்கல் ஏற்படும் என அச்சகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மீண்டும் QR முறைகளுக்கு செல்வது பொதுமக்களின் அன்றாட வாழ்வையும் பொருளாதாரத்தையும் பாதிக்கும் என்பதால் நிலையை புரிந்து கொண்டு செயற்படுமாறு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு இலங்கையை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் தற்போதைய ஆளும் கட்சியான JVP-யினருக்கு தொடர்பிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், இந்த தாக்குதலுக்கு தொடர்புடைய பல உண்மைகள் இன்னும் மறைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய JVP அதிகாரத்தில் இருப்பதால் இந்த விசாரணைகள் ஒருபோதும் நியாயமான முறையில் முன்னகராது என்றும் தெரிவித்திருந்தார். தாக்குதல்தாரர்களுடன் நெருக்கமான தொடர்புகளை பேணியவர்கள் மற்றும் அவர்களுக்கு நிதி உதவி வழங்கியவர்கள் குறித்து ஏற்கனவே பல தகவல்கள் கசிந்துள்ள நிலையில் தற்போதைய அரசாங்கம் அந்த தடயங்களை மறைக்க முயற்சிப்பதாகவும் அவர் விவரித்துள்ளார். குற்றவாளிகளே நீதிபதிகளாக இருக்கும்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். குறிப்பாக முன்னாள் உளவுத்துறை அதிகாரிகள் கைது செய்யப்படுவது ஒரு கண்துடைப்பு நடவடிக்கை மட்டுமே என்று உண்மையான சூத்திரதாரிகள் தப்பிக்கொள்ள வழிவகைகளை செய்யப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோருக்கு எதிராக தற்போது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் ஒரு அரசியல் நாடகம் என திஸ்ஸ குட்டியாராச்சி விமர்சித்துள்ளார். JVP-யினருக்கு இந்த விவகாரத்தில் எவ்வித தொடர்பும் இல்லை என்றால் சர்வதேச நிபுணர்களின் பங்களிப்புடன் ஒரு சுயாதீன விசாரணையை நடத்த ஏன் தயங்குகின்றார்கள் என்றும் அவர் சவால் விடுத்தார். கத்தோலிக்க திருச்சபை கோரி வரும் உண்மையான நீதி இந்த அரசாங்கத்தின் கீழ் கிடைக்க வாய்ப்பில்லை என்பது தனது கருத்து என அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் இந்த தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் உளவுத்துறை தலைவர் சுரேஷ் சாலி உள்ளிட்டோரிடம் தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. எவ்வாறாயினும் எதிர்க்கட்சிகளின் இத்தகைய குற்றச்சாட்டுகளை அரசாங்க தரப்பு முற்றாக மறுத்துள்ளது. அரசியல் நோக்கங்களுக்காக இத்தகைய ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பதை தவிர்க்குமாறும் புலனாய்வு பிரிவினரின் பணிகளுக்கு தடையாக இருக்க வேண்டாம் என்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் பதிலளித்துள்ளனர். இந்த விவகாரம் தற்போது இலங்கையின் அரசியல் களத்தில் பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது. அமெரிக்காவில் முறையான விசா ஆவணங்கள் இன்றி தங்கியிருக்கும் மற்றும் அந்த நாட்டின் குடிவரவு விதிகளை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் 6 இலங்கையர்கள் அந்த நாட்டு அதிகாரிகளினால் நேற்று நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் சிறப்பு விமானம் மூலமாக கொழும்பு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அமெரிக்காவின் புதிய நிர்வாகம் சட்டவிரோத குடியேற்றக்காரர்களுக்கு எதிரான எடுத்து வருகின்ற தீவிர நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இந்த நாடு கடத்தல் நிகழ்ந்துள்ளது. நாடு கடத்தப்பட்டவர்களில் 5 ஆணும் ஒரு பெண்ணும் அடங்குவதாக தெரிய வருகின்றது. இவர்கள் அமெரிக்காவின் டெக்சாஸ் மற்றும் கலிபோர்னியா மாகாணங்களில் தஞ்ச கோரிக்கை விண்ணப்பித்திருந்த நிலையில் அவர்களின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த இவர்களிடம் இலங்கை குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் முதற்கட்ட விசாரணைகளில் இவர்கள் எப்போது அமெரிக்காவுக்கு சென்றனர், எந்த அடிப்படையில் தங்கியிருந்தனர் மற்றும் அங்கே ஏதேனும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டனரா என்பது குறித்து வாக்குமூலங்கள் பதிவு செய்துள்ளனர். சர்வதேச அளவில் சட்டவிரோத குடியேற்றங்களை கட்டுப்படுத்த அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தற்போது கடும் சட்டங்களை அமுல்படுத்தி வருகின்றது. எனவே முறையான விசா நடைமுறைகளை பின்பற்றி வெளிநாடுகளுக்கு செல்லுமாறும் போலி முகவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களுக்கு மீண்டும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. கொரிய தீபகற்பத்தில் நிலவி வருகின்ற பதற்றமான சூழலுக்கு மத்தியில் தென்கொரியாவை தனது நாட்டின் முதன்மை எதிரி என அறிவித்திருக்கின்ற வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தேவைப்பட்டால் அந்த நாட்டை முழுமையாக அழித்து விடுவோம் என தனது உரையில் மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். தென்கொரியா மற்றும் அமெரிக்காவின் கூட்டு ராணுவ பயிற்சிகள் வடகொரியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி தனது நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் எத்தகைய ஆயுத பிரயோகத்தையும் செய்ய தயங்கப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த தாக்குதல் எச்சரிக்கையானது வெறும் வார்த்தைகளாக மட்டுமில்லாமல் வடகொரியா அண்மையில் நடத்திய அதிநவீன கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனைகளை தொடர்ந்து வந்துள்ளதால் சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்கொரியாவுடன் நீண்ட காலமாக பேணப்பட்டு வந்த சாதகமான ஒப்பந்தங்கள் மற்றும் எல்லை பாதுகாப்பு உடன்படிக்கைகள் வடகொரியா ஏற்கனவே ஒருதலைபட்சமாக ரத்து செய்திருந்தது. இந்த நிலையில் தென்கொரியாவை ஆக்கிரமிப்பது எங்களது முக்கிய லட்சியம் என்ற கிம் ஜாங் உன்னின் கருத்து ஒரு நேரடி போருக்கான அறிகுறியாக பார்க்கப்படுகின்றது. மறுபுறம் வடகொரியாவின் இந்த ஆக்ரோஷமான கருத்துக்கு தென்கொரியா அதிபர் யூன் சுங் இயோல் கடும் பதிலடி கொடுத்திருக்கின்றார். வடகொரியா ஏதேனும் ஆத்திரமூட்டும் செயல்களில் ஈடுபட்டால் தென்கொரியா மற்றும் வடகொரியா எல்லைகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அதிநவீன வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை தாக்குதல் அமைப்புகள் மூலமாக உடனடியாகவும் வலுவாக பதில் கொடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் இணைந்து தென்கொரியா தனது தற்காப்பு பயிற்சிகளில் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் சபை உன்னிப்பாக கவனித்து வருவதுடன் பிராந்திய அமைதியை சீர்குலைக்கும் வகையில் அணு ஆயுத பேச்சுக்களை முன்னெடுக்க வேண்டாம் என்று வடகொரியா வலியுறுத்தியுள்ளது. இருப்பினும் ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுடன் வடகொரியா தனது உறவை வலுப்படுத்தி வருவதால் ஐநாவின் பொருளாதார தடைகள் பெரிய அளவில் பலமளிக்கவில்லை என்றும் விமர்சனமும் எழுந்துள்ளது. ஈரானின் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஈரான் இன்று மிக கடுமையான பதிலடி தாக்குதலை நடத்தப்போவதாக அறிவித்துள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் விடுத்துள்ள எச்சரிக்கையில் ஈரான் இன்று மிக கடுமையாக தாக்கப் போவதாக கூறியுள்ளது. ஆனால் அவர்கள் அதை செய்யாமல் இருப்பதே நல்லது. ஒருவேளை அவர்கள் தாக்கினால் இதுவரை உலகம் பார்க்காத ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அவர்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் இந்த எச்சரிக்கையை வழிமொழிந்ததுடன் ஈரானின் அணு ஆயுத மற்றும் ராணுவ உட்கட்டமைப்புகள் ஏற்கனவே லயன் ரோல் நடவடிக்கை மூலமாக சிதைக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் ஒரு தவறை செய்தால் அது ஈரானின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டுப்படைகள் ஈரானின் முக்கிய பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இலக்குகளை தாக்க தயாராக இருப்பதாகவும் ஈரான் மக்கள் தங்கள் தலைவிதியை தாங்களே தீர்மானிக்க வேண்டிய தருணம் இதுவென்றும் நெத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கிடையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இன்று 6வது கட்ட பதிலடி தாக்குதலை தொடங்கியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் ஏவப்பட்டுள்ளது. துபாய், அபுதாபி மற்றும் தோஹார் ஆகிய நகரங்களிலும் ஏவுகணை சிதறல்கள் விழுந்துள்ளதால் அந்த பிராந்தியமே போர்க்களமாக காட்சியளித்திருக்கிறது. ஈரானின் இடைக்கால தலைமை சபை கமேனியின் மரணத்துக்கு பழிவாங்காமல் ஓய மாட்டோம் என்று சூளுரைத்துள்ளது. இது ஒரு முழு அளவிலான போருக்கான அச்சுறுத்தலாக உலக நாடுகள் பார்க்கின்றது. சர்வதேச அளவில் இந்த மோதல் பெரும் பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்ற சூழ்நிலையில் வான்பரப்புகள் மூடப்பட்டதால் இந்தியா உள்ளிட்ட லட்சக்கணக்கான பயணிகள் வளைகுடா நாடுகளில் சிக்கி தவிக்கின்றனர். ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் இந்த போர் சூழல் கட்டுப்பாடற்ற ஒரு பேரழிவுக்கு இட்டுச் செல்லும் என எச்சரித்துள்ளார். வளைகுடா நாடுகள் உள்ளிட்ட வெளிநாடுகளில் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் ஆஃப் மெனாரின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றது.